பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 17/11/2016 மேடம். 17/11/2016 சார். ஆமாங்க மேடம். பிறந்த நேரம் 2:30 PM மேடம். 2:30 PM. பிறந்த இடம் கோபிச்செட்டிப்பாளையம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மிதுன ராசிங்க மேடம். திருவாதிரை நட்சத்திரங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேடம் இவன் படிப்பானா நல்லா? சிபிஎஸ்சியில சேர்ந்து படிக்க வைக்கலாமா? இந்த பையன் ஜாதகம் வந்து இப்போ பையனுக்கு வந்து அடுத்து குருதசை நடக்க போகுது. சரிங்க ஐயா. சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறதுனால படிப்பெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். உச்சனுடைய வீட்டில் இருக்கிற புதன் 4ஆம் இடம் வலுத்திருக்கு. ஏங்க அந்த பையன் நல்லா படிப்பாருங்க. ராகு திசை முடியணுங்க. 12 வயசுக்கு அப்புறம் தான் இவருக்கு நம்பிக்கை வரும். இப்போ இவர் நல்லா படிக்கல. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் படிப்பு மந்தமாக தான் இருக்கிறானுங்க ஐயா. இப்போ இவர் நல்லா படிக்கல. 12 வயசுக்கு பிறகு 8வது வகுப்பிற்கு பிறகு இவருடைய மாற்றம் கண்டிப்பாக கண்கூடாக தெரியும். எப்போவுமே ராகு வந்து பாபத்துவமானவருடைய வீட்டிலேயோ அல்லது கடகசிம்ம வீடுகளில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான பலன்களை தான் பருவத்தில், மாணவ பருவத்தில் செய்வார். இப்போ இவர் 12 வயசு வரைக்கும் நல்லா படிக்க மாட்டார். 12 வயசுக்கு பிறகு இந்த ஸ்கூலில் அவர் இல்லை. நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்ப்பீங்க. இப்போ சிபிஎஸ்சி படிக்க வைக்கலாமான்னு கேட்குறீங்கல்ல? ஆமாங்க. உண்மையிலேயே சிபிஎஸ்சி படிக்க வைக்கலாம். அருமையான யோக ஜாதகம். 4ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உட்கார்ந்து சுக்கரனுடைய பார்வை இருந்து 4ஆம் காரகணம் மற்றும் ஸ்தானாதிபதியான புதன் வந்து பாபத்துவத்தை அடைந்திருந்தாலும் கூட உச்சனுடைய வீட்டில், பரிவர்த்தனை பெற்ற உச்சனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில் இருப்பது நல்ல கல்வி வரும் அப்படிங்கிறத காட்டுது. 12 வயதிற்கு பிறகு, 12 வயசுக்கு பிறகு இவரை சேர்க்கலாம். நீங்கள் 8வது வகுப்பு மேலே இப்போவே கூட சேர்த்துடலாம். இப்போவே வந்து சேர்த்துருங்க. என்னங்க? சிபிஎஸ்சியில் சேர்த்துக்கலாங்களா? கண்டிப்பாக சேர்க்கலாங்க. குருதசை லக்னாதிபதி தசை லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சிறு வயதில் புகழ் பெறக்கூடிய அமைப்புனா கல்வி நன்றாக வரும். ஸ்கூலில் பேரெடுப்பார். 12 வயதிலிருந்து 28 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய குருதசை அருமையான யோகா அமைப்போல செய்யும். தாராளமாக சிபிஎஸ்சியில் சேர்க்கலாம். அந்த பையன் படிப்பார் 12 வயசுக்கு பிறகு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.